ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் வந்து சிங்கிள் ரெசிபிலே பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது வந்து பிஸ்கெட் ஐஸ்கிரீம். அப்படி இல்லாமல் நீங்கள் கீழே நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஐஸ்கிரீம் கேக். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கெட்லேருந்து க்ரீமை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்டட் பட்டரை வந்து நம்ம பிஸ்கெட்டை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி கட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் நல்லா இதாக வரும். அது கூட வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இல்லைனா கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து இப்போ பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே நம்ம இது கூட வந்து செப்பரேட் பண்ணி வச்சு இந்த க்ரீமை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியாக பிளேட்டில் நம்ம பட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பிஸ்கெட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயராக அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் லேயருக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 to 7 பிஸ்கெட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கான ரெசிபி ரெடி.